2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றடைந்திருக்கிறார். அங்கு உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பானில் இருந்து சீனா புறப்பட்ட பிரதமர் மோடி சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜின் நகரை சென்றடைந்திருக்கிறார். அவரது விமானம் அங்கு தரையிறங்கி இருக்கிறது. அங்குதான் 2 நாட்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது. பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா பயணம் மேற்கொள்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடைசியாக பிரதமர் மோடி 2018ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற இதே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு கேல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா மற்றும் ராணுவ வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகள் இடையேயான உறவில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. நிலைமை மோசமானது. அதையெல்லாம் சரி செய்து கடந்த சில மாதங்களாகத்தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மீண்டும் ஒரு சுமூகமான உறவு திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணமும் அமைந்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதில் மற்ற நாடுகளுடைய தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பயங்கரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பிராந்திய பாதுகாப்பு, அதே போல வர்த்தகம், அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பு, ரஷ்ய உக்ரைன் மோதல் மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய அந்த பதற்றம், அதாவது இஸ்ரேல் காசா போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்து ஒரு கூட்டு பிரகடனம் ஒன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னதான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்றிருந்தாலும் அதைவிட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான அவருடைய சந்திப்பு. நாளை மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அவர் சந்தித்து பேச இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச இருக்கிறார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது 50% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். அது நடைமுறைக்கும் வந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இத்தகைய நகர்வுகள் மற்றும் முடிவுகள் எதிரெதிர் துருவங்களாக இருந்த இந்தியாவையும் சீனாவையும் அருகருகே கொண்டு வந்திருக்கிறது. இதனை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்வது, மீண்டும் பல்வேறு துறைகளில் இருவரும் இணக்கமாக இணைந்து எப்படி செயல்படுவது, அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து எப்படி எதிர்கொள்வது, சமாளிப்பது ஆகியவை குறித்தெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பால் இந்தியாவினுடைய சுமார் 4 லட்சம் கோடி மதிப்பிலான அந்த ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையை அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை இந்தியா ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே ரஷ்யா அறிவித்திருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியவில்லை என்றால் ரஷ்ய சந்தை உங்களுக்காக திறந்தே இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அங்கே ஏற்றுமதி செய்யுங்கள் என்று ரஷ்யா ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. மேலும் சீனாவுடனும் வர்த்தகத்தை அதிகப்படுத்துவது ஆகியவை குறித்தும் சீன அதிபருடனான அந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர செமி கண்டக்டர் துறையில் இந்தியா மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது செமி கண்டக்டர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியில் சீனா முன்னணி நாடாக திகழ்கிறது. எனவே செமி கண்டக்டர் துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக சில முடிவுகள் எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த கடந்த சில வருடங்களாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் நடைபெற்று வந்த ஒரு மனக்கசப்பு, ஒரு பிணக்கான போக்கு இந்த சந்திப்பின் மூலம் மீண்டும் ஒரு சுமூக நிலைக்கு ஏற்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லா உலக நாடுகளுடைய பார்வையும் தற்போது சீனாவை நோக்கி திரும்பி இருக்கிறது என்றால் பல உலக நாடுகளின் தலைவர்கள் அங்கே ஒன்று கூட இருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் புதினும் கூட அங்கு இன்னும் சற்று நேரத்திலே வர இருக்கிறார். எனவே ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பார்வை இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நோக்கியும் சீனாவை நோக்கியும் திரும்பி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக
ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.